added or less. Honor the dress are coming. Seated. இந்த கோட்டுக்கு ரூல் இருக்குது. சத்தம் போடக்கூடாது. எல்லாரும் சைலண்டா இருங்க. ஒருத்தர் பேச போற பேசக்கூடாது. உண்மையதான் பேசணும். கோர்ட் ஆபீசர் ஃபர்ஸ்ட் கேஸ கூப்பிடுங்க. கண்ணம் நேரிப்படாதவர்களே முதல்வருக்கு குழந்தைகள் மற்றும் பெற்றோர் பட்டதால் பட்டியலிடு. குழந்தைக்கான லாயர்ஸ் ஏரியா. எஸ் சார். I am Bernie. I am Ishita. I am Mithun. I am Viga. I am Krithvik. Lawyers area. Yes sir. I am Akshalashmi. I am Vamika. I am Bhavan. I am Mitran. I am Pragati. விவாதத்தை ஆரம்பிக்கலாம். நீதிபதி விவாதத்தை தொடங்க அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். Yes, you may proceed. நீதிபதி அவர்களே, என் கட்சிக்காக அவளோட வீட்டில் நடக்கும் அநீதிகளை பற்றி நியாயம் நீக்கிறதுக்காக நீதிமன்ற தேடி அண்டிக்கிறார். அவளுக்கு நடக்கும் நியாயத்தை கூட அனுமதிக்குமாறு நீதிபதி அவர்களை பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். அனுமதி வழங்கி வருகிறேன். தனிஷ்கா தனிஷ்கா தனிஷ்கா. எங்க அம்மா எல்லாம் நாமளும் எப்போ பார்த்தோம் போன்ல இருக்காங்க. நான் பேசுறத கேட்கல. எப்ப பாட்டாலும் தீ பார்த்த முன்ன இருக்கா வேண்டாண்ட என் கூட விளையாட ஆழமே இல்ல. நீதிபதிகளே, உன்னையோட மனசு மாடு பேச துடிக்கிறது. ஆனால் குழந்தையின் அம்மா அப்பாவுக்கு அந்த கொலையுடன் பேசும் நேர இல்லை. இதற்கு பெற்றோர்கள் பதில் கூடிய ஆக வேண்டும். கணம் நீதிபதி அவர்களை தன்மாக கேட்பதையெல்லாம் கொடுப்பதோ அவர்களை சிப்பி பெற்றுவதோ முடியாத காரியம். பானை வேண்டும் என்பார்கள், யானை வேண்டும் என்பார்கள், பானைக்குள்ள யானை போக வேண்டும் என்பார்கள். அவர்கள் கேட்பதையெல்லாம் செய்ய முடியுமா? என் தரப்பு நியாயத்தையும் இங்கே வந்து கூற அனுமதி அளிக்க வேண்டும். அனுமதி வழங்கப்படுகிறது. ஆண்டா ஆண்டா ஆண்டா. நாங்க அவனுக்கு நல்ல காசு வாங்கி கொடுத்துக்கோம். போறதான் காசு தான். எல்லா குழந்தைக்காக தீனி சண்டை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்கு. வீட்டுல அவனுக்கு வளர்றதுக்கு ரூமே கொடுத்துருக்கு. வீட்டுல அவனுக்கு சீசா இருக்கு, சைக்கிள் இருக்கு, என்னண்ட உண்டோ எல்லாமே இருக்கு. இவ்வளோ நான் கொடுத்தோம். நான் கூட வந்து விளையாடணும் அப்படின்னா நாங்க எல்லாரும் சேர்த்தோம். எங்களுக்கு வேற வேலையே இல்லையா?
இவன் இந்த கம்பேர்னா கொண்டு வருவான்னு நினைக்கல. இந்திய காலத்தில் ஒரு வீட்டில் 6 குழந்தைகள் இருப்பாங்க. அப்பொழுது குழந்தைகள் கூடி விளையாட முடிஞ்சது. இப்பொழுது வீட்டுக்கு ஒரு குழந்தை தான் இருக்குது. அவங்களோட விளையாட யாரும் இல்லை. அதற்கு பெற்றோர்கள் என்ன செய்ய முடியும்? கணம் நீதிபதி அவர்களே, பெற்றோர் அவர் தரப்பு வக்கீலும் சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏதோ ஒரு குழந்தையின் வழி மட்டும் அல்ல, இன்னும் 4-5 குழந்தைகள் வந்திருக்கிறார்கள். அவர்களின் பிரச்சனையும் கேட்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அனுமதி வளர்ந்து வருகிறது. எங்க வீட்டுல என் விருப்பப்படி எந்த பொருளையோ விளையாட முடியல. அம்மா எடுத்து பொருள வீட்டுல வளர்த்துறாங்க. நான் வீட்டுக்கு மாட்டல, மாட்டி மாட்டி வச்சிடல. அதனால எங்க அம்மா கோபமா இருந்தாங்க. அதனால விளையாட்டு பொருள எடுத்து தர வச்சாங்க. அதனால திங்ஸ் எடுத்து போட்டு ஆட்டி மாட்டி வச்சிடல. விளையாடவே முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வது நல்லது. இது சுகாதாரமானதுதான். ஆனால் வீடு அழகாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் அழகாக இருக்கிறேன் என்று கூற வேண்டும் என்பதற்காக குழந்தைகளை விளையாட விடாமல் தடுப்பது எந்த விதத்தில் நியாயம்? குழந்தைக்கு இப்போது ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் தானே. பெற்றோர்கள் சொல்வது கஷ்டமாக தான் இருக்கும். அச்சமானது அவளை விட்டுவிட முடியாதல்லவா? என் தரப்பு பெற்றோர்கள் நாட்டியோ இங்கு வந்து கூட அனுமதி அளிக்குமாறு மனம் நீர்மையாளே கேட்டுக்கொள்கிறேன். அனுமதி வளர்ந்து வருகிறது. வெணிக்காதுரை பொருட்கள்லாம் அப்படி இருந்தாலும் வீடு பாக்குறதுக்கு அழகா இருக்கும். யாரார வீட்டுக்கு வந்தா போஸ்ட் அழகா விட்டுது வாச்சிட்டு கம்மனுக்குங்க நீ பிடிக்கும். இப்படியே கத்திருக்கட்டான வீட்டை அழகாக வைத்துக்கொள்வாள். இவர்கள் விவாதமும் சற்று சிந்திக்க வேண்டித்தானே. வீட்டில் ஒழுக்கம் நீட்னஸ் என்பது அவசியம் தானே. என் தரப்பு நாட்டியோ நீதிபதி அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கண்ணன் நீதிபதி அவர்களே, குழந்தையின் முதல் பள்ளிக்கூடம் வீடுதான். ஆனால் அதை கற்றுக் கொடுக்க பெற்றோர்கள் வீட்டில் இருப்பதில்லையா? என் தரப்பு குழந்தை கூறுவதை கேட்டால் உங்கள் மனது உருகிவிடும். குழந்தை இனியனை அழைத்து அவருடைய தத்துவத்தை கூற அனுமதி கேட்டுக்கொள்கிறேன். அனுமதி வளர்ந்து வருகிறது. அடிக்கடி உடம்பு தெரியாம போயிடுது. எனக்கு உடம்பு தெரியலன்னா வேக்கையில விட்டுட்டு வருவாங்க. ஆன்டினா எனக்கு அலண்டெல்லாம் கொடுத்து என்னைய பாத்துக்கிறாங்க.
அம்மாவும் அப்பாவும் ஆப்பிட்டுக்கு பயனாங்க. எனக்கு ஒளிம்பு தெரியலங்க. அம்மா அப்பான்னு எனக்கு இருக்காங்கன்னா நான் இங்க வந்திருக்கேன். நீதிபதி அவர்கள் குழந்தைகள் அவர்கள் பெற்றோர் இருந்தால் 50% தானாக சரியாகும். இதை புரிந்து கொள்ளக்கூட அவர் பெற்றோருக்கு தெரியாத கேட்கவே கஷ்டமாக கவலையாக இருக்கிறது. வாழ்க்கையில் நிம்மதி குழந்தையுடன் இருப்பது அவர்களுடன் சேர்த்ததை கண்டு பசிதான். கொஞ்சம் உடம்பு சரியில்லாத போது அவர்களுடன் இருக்கலாம். பணம் எப்போதும் வேண்டுமானாலும் சம்பாதித்துக் கொள்ளலாம். ஆனால் கஷ்டத்தை சம்பாதிக்க முடியாதல்லவா? பெற்றோரின் இன்றைய சூழ்நிலை இவ்வாறு இருக்கிறது. குழந்தைகள் பார்ப்பதற்கு அவருடைய தாத்தாவோ பாட்டியோ இல்லாத போது குழந்தைய கேட்கதான் விட முடியும். இந்த குழந்தை தன்னிலை ஆகும்போது பெற்றோனி கஷ்டம் புரியும். இதை கொடுத்து பேச சீக்காரை அழைக்கிறேன். அனுமதி வளர்ந்து வருகிறேன். ஜெய்டன் 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 இன்றைய சூழ்நிலை 2 பேரும் சமாளிக்கவையோ குமட்டர் டைரக்டர் சூழ்நிலை உள்ளது. நாங்கள் 2 பேரும் இடத்துல வேலை பார்க்கலாம். கொண்டைய விட்டு செல்லும் சூழ்நிலை உள்ளது. உள்ளுக்குள்ள பாசம் எது இருந்தாலும் பண்ண பார்த்தாலும் விட்டு செய்கிறோம். உள்ளுக்குள்ள எது இருந்தாலும் என்ன வரைகளே என்ன பொண்ணுக்கு எப்படி போயிருப்பேன். பெற்றோர்கள் பெரிய குற்றவாளிகள் இருந்து குழந்தையை தடுப்பு லாரிகள் பேசுகின்றனர். இதை கிட்ட பெறுவாரு அவருக்கு புரிஞ்சிருக்கும். ட்ரோல் தற்பிலும் நியாயம் இருக்கிறது என்பதே. கணம் நீதிபதி அவர்களை காலை எழுந்துடன் படிப்பு பின்பு கணினி கொடுக்கும் நல்ல பாட்டு நாளை முஞ்சி விளையாட்டு என்று அழுக்க பறித்து கொள்ளு மாப்பா. பாடினாரு கவிதை எனக்கு ஞாபகத்தில் வருகிறது. அதை எத்தனை பெற்றோர் கலைப்பிடிக்கிறார்கள். குழந்தை பொருள்களை கேட்டால்தான் புரியும். நீதிபதிகளை பாடுவேடன் குழந்தை பேச அனுமதி அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனுமதி வளர்ந்து வருகிறேன். பாடிவேலன் 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 எனக்கு எங்கள் வீட்டை எனக்கு ஸ்கூட்டர் மாதிரி 9 டேபிள் போட்டுக்காங்க. 6 மணி தெரிஞ்சுக்கணும். பஸ் பண்ணணும், பால் குளிக்கணும், கராத்தே கிளாஸ் பண்ணணும், குதிச்சுட்டு ஸ்கூலுக்கு போகணும், லஞ்சு ஃபுல்லாக சாப்பிடணும், வீட்டுக்கு வரணும், கிளாஸ் போகணும், டியூஷன் போகணும், இன்னைக்கு கிளாஸ் போகணும், வீட்டுக்கு வந்துட்டாமா தேடி காட்டணும். டைம் இல்லை
சாப்பிட்டு தூக்கணும். எனக்கு வர தெரியணுமல்ல, நான் வர வேணும். நான் வரணும். தெரியல வரணும். சின்ன கொண்டையோட ஆசிரியர் கூட உருண்டு கொள்ளாத உருண்டு கொள்ளாத இந்த பெற்றோரை வென்றே சொல்ல வேண்டும். படிப்பு திருக கூடாது. விளையாட்டோடு கல்வியை கற்றுக்கொள்ளும் சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்திறமை இருக்கும். கண்ணன் நீதிகளின் அகடு நாயத்தையும் ஏற்றுக்கொண்டு நல்ல தீர்ப்பை கொடுக்குமாறு மனிதன் கேட்டுக்கொள்கிறேன். பாரதி பாட்டை எடுத்துக்கற்றாக சொல்லும் இந்தலாயருக்கு டைம் டேபிள் போட்டுதான் பாரதி இருக்க சொல்லியிருக்கிறார் என்பதை கொள்ள தெரியவில்லை. தொடர்பு நியாயத்தை இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ள வெட்ட சொல்லின் அவர்களை பேச அனுமதி அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனுமதி வளர்ந்து கொள்கிறேன். எல்கேஜில தெலுங்காவ படிக்க தொடங்கினால்தான் 10வது 12வது வருவது நேரத்தில் படித்து முடிக்க பழக்கம் வரும். இன்னைக்கு இந்த வயசுல நாங்க சொல்லவே புரியாது. எதிர்நாண்டும் மொத்தமிருக்கிற நடுநிறுத்தம் பெறும்போது அப்பா அம்மா சொல்ல அழுவே தெரியும். என்னை நாடு பெற்றோர் வாழ்த்தார்கள். நான் இப்பொழுது வக்கீலாக இருக்கிறேன். பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பது பெற்றோருக்கு தெரியாதா? அவர்கள் கணம் நீதிபதி அவளை நல்ல தீர்ப்பை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கணம் நீதிபதி ஆகல குழந்தை வளர்க்கிறாங்களா இல்லை ரோபோட்டை வளர்க்கிறாங்களா என்று எனக்கு புரியவில்லை. குழந்தை பருவத்தை அனுபவிக்க முடியாமல் படிப்பை இனிப்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்திய பருவத்திலே மன உளைச்சலுக்கு காரணமாகி விடுவதா? என் தரப்பு மோகிதா அவர்களை பேசும் அனுமதி அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனுமதி வழங்கி வருகிறேன். மோகிதா 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 நான் என்ன சொல்லட்டும்? எங்க அப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும், எங்க அம்மாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. ஆனா 2 பேரும் சண்டை போடுறாங்க தெரியாது. அடிக்கடி சண்டரா போடுறாங்க. சேர்ந்து சண்டை போடுறாங்க. அம்மா படின்னு சொல்றாங்க, அப்பா விளையாடுன்னு சொல்றாங்க. அம்மா டியூஷன் போக சொல்றாங்க, அப்பா வீட்டுல இருக்க சொல்றாங்க. எது வேணாலும் பண்றாங்க. வேற பாட்டி விளையாட சொல்ல மாட்டாங்க, அம்மா விளையாட உள்ள மாட்டிக்கிட்டாங்க. டேடி மட்டும் விடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. கூட யாரும் விளையாடுறது வர கிடையாது. அம்மா கூப்பிட்டு அப்பா கூப்பிட்டு சொன்னாங்க, அம்மா கூப்பிட்டு அப்பா கூப்பிட்டு சொல்றாங்க. அப்பா விளையாட வைக்க சொன்னா அம்மா கூப்பிட்டு விளையாட வைக்க சொல்றாங்க. அதுவே சண்டையா போயிடுது. சண்டைதான் பிடிக்கல எனக்கு.
இங்க வந்து சொன்னா என் அப்பாவும் அம்மாவும் சண்டை போல இருக்காங்க இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கேன். குழந்தைகள் முன் பெற்றோர்கள் சண்டையிடுவது ஒரு குழந்தையின் மனநிலையை எவ்வளவு பாதிக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. இங்கு நடந்த விவாதத்தை எல்லாம் கேட்டு நீங்கள் இந்த குழந்தைக்கு நியாயத்தை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கதான் நீதிபதி அவர்களே, இது எல்லா வீட்டையும் நடக்கும் சாதாரண விஷயம்தான். இதுக்கெல்லாம் இந்த குழந்தை பயப்பட தேவையை இந்த நாட்டை கேட்க எட்டோட அருமை தரமது கேட்ட குழந்தையை அனுமதி வளர்ந்து வருகிறேன். வீக்ஷிதா 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 காலை குழந்தையை எழுப்பினார். அவங்க அப்பா வேண்டாங்கிறார். பள்ளிக்கு போகும்போது எழுப்பினால் போதுங்கிறார். ஈவினிங் டியூஷன் போகணும்னா வீட்டிலேயே உட்காந்து படிக்கலாம் போதும் என்கிறார். கிளாஸ் டான்ஸ் கிளாஸ் அனுப்பலாம்லாம், வீட்டிலே இருந்து விளையாடட்டும் என்கிறார். பிள்ளையோட நன்மைக்காக போராடுகிறேன். குழந்தை வளர்க்க எவ்வளவு கஷ்டம் என என் கட்சிக்கான மிக அழகாக சொல்லியிருக்காரு கலாம். நீதிபதி அவர்கள் இதை நீங்களும் அனுபவித்து இருப்பீர்கள். எனவே எந்த நியாயத்தை அறிந்து நல்ல தீர்ப்பு வழங்குமாறு பதிவுடன் கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த உலகை விசாரித்தலில் நிறைய விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. நீதிமன்றம் என்றால் நமக்கு நீதி கிடைக்கும் என நம்பி வந்த குழந்தைகளை நான் மதிக்கிறேன். குழந்தையை வாழ்வாக்கில் இருக்க வேண்டும். பிறந்த குழந்தை பசித்தவர்களை அல்லது தன்னுணர்ச்சியை ஏற்பட்டு போல என் குழந்தை மங்கமா இருப்பது உணவையை தன்னுக்கு செக்குது. என்ன ஒரு மாறிந்தவோ அம்மா அப்பா பாட்டி தாத்தா மகன் இவர்களுக்கு இடியே என்ற பாசம் ஆதிகாலத்த இங்கே தொடுகிறது. என்னதான் சம்பாத்து என்று ஓண்டினாலும் குழந்தை வளர்ப்பது தலியாய கடமை. பெற்றோர்கள் குழந்தையிடம் மனவிட்டு பேச வேண்டும். அவர்களின் குழந்தையின் உணர்ச்சி தரும் உணர்வுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று கூறி இந்த வழக்கை ஒத்து வைக்கிறேன்.